இருக்காருங்களா இது வரைக்கும் யாரும் பண்ணாததை பண்ணார் சார் அவரு. ஃபர்ஸ்ட் வீக்ல ஆமா சார். பாத்தீங்கன்னா நம்ம ரவி சார் அவர் பக்கத்துல தீபக் கை ஓங்கி இருந்துச்சு. கரெக்டா ரவி சார் காலியானோன்னு தீபக்கை தூக்கி அங்க போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தீபக் பாத்தீங்கன்னா அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துருப்பாரு அங்க. இப்ப இந்த லாஸ்ட் இந்த வாரத்துக்கு முந்தின 2 வாரம், அதாவது போன சனிக்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் காமனா இருந்தார். ஏன்னா என்னதான் ஒருத்தனை இதுவா இருந்தாலும் அத்தனை பேரு சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மஞ்சரிக்கு நடந்துச்சு அந்த மாதிரி. அது வந்து தாங்க முடியாதுங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உடஞ்சு போயிடுவாங்க. ஆனா இவர் உடஞ்சதை காட்டாம இருந்தாரு. சாச்சனா போறப்போ பேஸ்ட் போனது இதெல்லாம் வச்சுட்டு இஸ் கம் பேக். அவருக்கு எதுவும் நம்ம சொல்லித்தர வேணாம், அவர் எதோ செஞ்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும் அங்க. அவருக்கு ஆப்போசிட்டா ஜாக் மாறினா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். ஜாக்கும் அவர் கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுல சௌந்தர்யா ஏதாவது பண்ணுவாங்களா பார்ப்போம். அப்படி பண்ணாதான் உண்டு. ஏன்னா அருண் பண்றது எதுவுமே எழுப்படாம போகுதுங்க. அவரு என்ன பேசுறாருன்னு பாவம் அவருக்கே முதல்ல புரியல. அருண் மேபி ஷுட் ட்ரை இட் வித் ரஞ்சித். அவர் கேமர் ரஞ்சித் கூட வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் கொஸ்டின் சார். அது போக இன்னைக்கு ப்ரோமோ வேல்மரன் சார் இன்டர் பண்ணுறது முன்னாடி எப்படி சார் அருண் பேசிட்டே இருப்பார், ரஞ்சித் அமைதியா இருந்துகிட்டே இருப்பார். இல்ல காமன், எனக்கு இதுல ஒரு டவுட் தாத்தா. நீங்க வந்து அவரோட கேம் வந்து எப்படி அவரு ரஞ்சித் கூட வைக்கணும்ன்றீங்க? அதாவது ஆப்போசிட்டா கூட சேர்ந்து பண்ணி சீரியஸா எடுக்காதீங்க. ரஞ்சித் பேசவே மாட்டார், அவன் பேசிக்கிட்டே இருப்பாரு. அது என்ன வேல்மரன் கண்டினியூ பண்ணுங்க. சாரி ஃபார் இல்லம்மா, ஒருத்தர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு தங்கம் கரெக்ட் தங்கம் கரெக்ட் தங்கம்னு சொன்னா அவருக்கு இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்து பிக் பாஸ் மைக்க பிடிங்கி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பேசுங்க வேல்மரன், இன்டர் பண்ணுங்க. சாரி பேசுங்க சார். அது போக இன்னைக்கு 2 ப்ரோமோ பார்த்தேன். செகண்ட் ப்ரோமோ வந்து தன்னை என்டர்டெய்னரா நினைச்சிட்டு இருக்க ஒரு நபருடைய ப்ரோமோ போட்டாங்க. சாரி, தேர்ட் ப்ரோமோல. அதே தேர்ட் ப்ரோமோல சௌந்தர்யா பேசினாங்க, நான் 5 வீக் வந்து போனாலே போதும், எனக்கு வெளியே வந்து வேற லெவல் ஒர்க் போயிட்டு இருக்கு, அவங்க வந்து எனக்கு டைட்டில் அடிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ரிவ்யூல என்ன சொன்னேன்னா, இவர் ஆடியன்ஸ் சிரிச்சாங்க, ஆனா அவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க என்னன்னே தெரியாது. நீங்க பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் பேசியிருக்கேன். இவர் எதுக்கு சிரிச்சாருன்னு தெரியாது, சிரிச்சாரா திட்டுறாரான்னு அங்க போய் தான் தெரியும். பட் இவங்க 5 வாரம் தாண்டினால போதுன்றது, உள்ள இருக்கிற பாதி பேர் 5 வாரம் தாண்டினது சக்சஸ் தானே, அதை சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டேன்னா 1 hour ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். பட் எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு பக்கம் போறப்போ ஒருத்தர் டிஃப்ரெண்டா ஒரு காமெடியா பண்ணாங்கல்ல. ஸோ தேர்ட் ப்ரோமோல இவங்களை என்டர்டெய்னர் ஆக்கியிருக்கலாம். விஷால் சம்பந்தமே இல்லை அதுக்கு. வேல், உங்க பாயிண்ட் முடிஞ்சுன்னா நான் அடுத்த ஸ்பீக்கர்ட்ட போயிடுவேன். முடிஞ்சலாம்? முடியும் சார். தேங்க்யூ சார். சரி சார், தேங்க்யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஸ்பீக்கர். ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க, நான் ப்ரையாரிட்டி கொடுத்து மாத்தி கொடுத்துடக்கூடாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்குள்ள நான் ஒரு क्वेश्चन கேட்டுக்கவா தாத்தாவ? கேளுங்க. நீ கேட்டுங்க. இப்ப பொன்னி பேசின பிறகு பிரசாத் பேசுங்க. பிரசாத்துக்கு அப்புறம் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க, நான் ஆர்டரா வந்துடுறேன். தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்னோட தலைவர் விஷால் என்ன மாதிரியான கேம் பிளே வந்த வாரம் கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க? அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு எப்படிமா தெரிய போகுது? அவர் பாவம் கண்ணை கட்டு காட்டில் விட்ட மாதிரி இருக்க போறாரு. இன்னைக்கு நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு காலையில் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா ஒன்று, அவர் நிஜமா ஏதாவது இருந்துதா அப்படின்றதே எனக்கு சந்தேகம். ஸோ அதனால எதுவும் அஃபெக்ட் ஆகாது அவங்க போறது. இது வந்து ஒரு ட்ரெயின் ஸ்நேகம் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க புளி சாதம், பிரியாணி அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தாரு. இப்போ அவர் இறங்கிட்டாரு. அடுத்தது வந்து ஏதாவது ஓலன், எரிச்சேரி, புளிச்சேரி, பொளிச்ச மீன், பீஃப் ஃப்ரை அதெல்லாம் கிடைக்குமான்னு பார்ப்பாரு. பார்ப்போம். பேசுங்க பிரசாத். பொன்னி, உங்க क्वेश्चन முடிஞ்சுல? ஓகே காமன், அப்புறம் பேசுங்க பிரசாத். இல்ல, எனக்கு என்னன்னா, இப்ப டாப் 6 நடக்கும் போது எனக்கு என்னமோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா முத்து, ஜாக்கு, சவுண்டு, தீபக், மஞ்சரி. பட் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச அருணியோ விஷாலையோ ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்ச ராணுவ ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துருவாங்களான்னு டவுட் இருக்கு. ஏன்னா விஷாலை வந்து இதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணி நோ யூஸ். ஏன்னா அவர் வந்து சௌந்தர்யா அந்த விஷயத்துல பெரிய அடி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் நேத்தோட அவர் கேம் பிளே எனக்கு தெரிஞ்சு ஃபுல் க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இவரை ப்ரொமோட் பண்ணி ப்ரோஜன் நினைக்கிறேன். இன்னொரு அடிஷனல் ஆள் இருக்கு பாத்தீங்கன்னா
அவர் அன்அபிஷியல் போல்லையும் சரி அபிஷியலே கொஞ்சம் வர இன்ஃபர்மேஷன் படி பாத்தீங்கன்னா ராணுவ கொஞ்சம் ஓட்ஸ் இருக்க மாதிரி பேசுறாங்க. ஸோ ராணுவுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ராணுவ புஷ் பண்ணுவாங்கன்னு டவுட்டா இருக்கு தாத்தா. உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி? வெரி வெல் ஸ்போக். யார் இது? பிரசாதா? யார் பேசுறீங்க? ஆமா தாத்தா. வெரி வெல் செட் பிரசாத். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இவர் என்டர்டெயின்மெண்ட்ன்றது தன்னை என்டர்டெய்னிங்கா வச்சுக்கணும்னு தான் பாக்குறாரு. அவர் செல்ஃப் என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காருங்க. நமக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லை. அருண் வந்து நேத்திக்கு அப்புறம் அவர் எழுந்திரிப்பாரான்றது சந்தேகம். ஸோ அதனால நீங்க சொல்ற அந்த நரேட்டிவ் ஐ திங்க் ஐ எம் வித் யூ இன் தட். ஐ அக்செப்ட் இட். கண்டிப்பா. பிரசாத் உங்களுக்கு பாயிண்ட் முடிஞ்சதா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஓகே ஓகே, அடுத்த ரவுண்ட் வரும்போது பேசுங்க. சேனா நீங்க பேசுங்க. சுரேஷ் சார் வணக்கம். என்னோட கொஸ்டின் இதுதான். இப்போ வந்து இது வரைக்கும் இருந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் வந்து ஹோஸ்ட்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் நேற்று சேது அண்ணா வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணி அவர்கிட்ட பேசினது கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஹோஸ்ட் மேல இவங்களுக்கு ஒரு பயமே இல்லை, ரெண்டாவது ரெஸ்பெக்ட் இல்லை, அந்த மாதிரி ஒன்று தோணுது. இப்போ கமல் சாரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க யோசிச்சிருப்பாங்களா? அதுவே எனக்கு ஒரு டவுட்டா வருது. அது நீங்க என்ன தாத்தா யோசிக்கிறீங்க? இல்லை, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கமல் சாரை வந்து என் காது பட நான் இருக்கிற சமயத்திலேயே 2-3 பேர் ரொம்ப 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 மட்டமா பேசியிருக்காங்க. ஆனா அதை அவருக்கு போட்டு காட்டல, அவருக்கு அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அது ஆனா நாங்க உள்ள இருந்தோம் அப்ப 24 hours கிடையாது. அது வந்து எல்லா சீசன்லயும் உண்டு. சிம்பு தம்பி வந்த போது அவங்களையும் கமல் சாரையும் 2 பேரையும் சேர்ந்து ஒருத்தர் வந்து பயங்கரமா பேசினாங்க. அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ 24 ஹவர்ஸ்ல பார்த்துட்டாங்க. அதை பார்த்ததுனால அல்டிமேட்ல ஒரு பெரிய பலியே நடந்துச்சு இன்னைக்கு. உங்களுக்கு அது காட்டப்படலை, பட் அன்னைக்கு வந்து அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சீசன்லையும் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இவங்க பண்றது வந்து ஏன் இவருக்கு காட்டல? எதுவும் 24 ஹவர்ஸ் ஆச்சு, அந்த ஆள் வந்தானா அப்படி அந்த ஆள் நிறைய பேசியிருக்காங்க, விஷால் அண்ட் அருண். அதை தவிர பார்த்தீங்கன்னா நேற்று விஷாலோட பாடி லாங்குவேஜ், அவர் வந்துட்டு சாரி ஆமாந்தானே யூஸ் பண்ணிட்டேன் விஷால்னு ஒன்று, ஒரு அவரோட ஆக்ஷனை பார்த்துக்கோங்க. ஜெமினி பட பாட்டு ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவரோட என்ன வார்த்தை அவர் சொல்ல மைண்டில் வச்சுக்கிட்டு பேசினாருன்னு. அதே மாதிரி அவர் போகிறப்போ தேங்க்யூ சார் அப்படின்றது, இந்த இலக்கரமாக பேசுறது. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வரப்போ அப்படிதான் பண்ணுவோம் நாங்கள், பிடிக்காத டீச்சர் அந்த குட் மார்னிங் அப்படின்னோம். அந்த மாதிரி அவர் செய்கிறாரு. இது வந்து ஷாருக் கானோட நான் பெரியவன் நினைக்கக்கூடிய அவரும், உன்னோட பெரியவன் நான் நினைக்கக்கூடிய அருண். அதாவது இப்போ இது பாருங்க, ஷாருக் கானோட பெரியவர் நம்ம விஷால் சார், விஷால் சாரோட பெரியவர் அருண். அப்போ இதுல விஜய் சேதுபதி சார் எங்க வர்றாரு? அதனால பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. வேற பெரிய மத்தவங்க யாரும் அவ்வளவா பண்றது இல்லை, இவங்க 2 பேரை தவிர. பின்னாடியும் பேசுறாங்க. எக்ஸலன்ட் பாயிண்ட் தாத்தா. இதுதான் நான் வந்து ஆக்சுவலா இது எந்த ஸ்பேஸ்லுமே இது பெருசா இதை அட்ரஸ் பண்ணி நான் பார்க்கல. நீங்க இது எக்ஸலண்டா, ஏன்னா இந்த நான் ரொம்ப இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்றது, அவர் ஒரு விஷயம் அந்த ஸ்கூல்ல எப்படி அந்த குழந்தைங்க ஒரு நக்கலா ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்களோ, குட் மார்னிங் சார் அப்படின்றது, சாமாதானே அப்படின்ற ஒரு விஷயம் பண்றது, அது உண்மையிலே பார்க்க சகிக்கல. அது ஒரு ஹோஸ்ட் கிட்ட அவர் பண்றது, அது டெலிபரேட்டா நல்லாவே தெரியுது. அவ்வளவு இரிட்டேட்டிங். இத்தனைக்கும் அவர் ஆக்டர், எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நீட்டா ஒரு அட்ரஸ் பண்ணணும் ஹோஸ்ட் அப்படின்றது அவருக்கு தெரியாம பண்றாரா, தெரிஞ்சு பண்றாரா, உண்மையிலே பயங்கரமா அவர் எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாரு. அது பார்க்க நல்லாவே இல்லை. எக்ஸலன்ட் பாயிண்ட் சார், அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருக்கேங்க, அது நேற்றையும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு மதியமும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு விஷால் அந்த என்டர்டெயின்மெண்ட் சொன்ன போது இதெல்லாம் தான் அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹி கீப்ஸ் ஹிம்செல்ஃப் என்டர்டெயின்ட். ஓகே, அப்துல் பேசுங்க. அப்துல். எனக்கு முன்னாடி விஜய் ப்ரோ வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாரு, அவர் பேசிட்டோம். ஓகே, விஜய் போயிட்டு பொன்னி போயிட்டு நீங்க வந்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு, வேற பேசிட்டாங்கன்னா ரெக்வஸ்ட் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பேசுங்க விஜய். தாத்தா அவரு இன்டர்நெட் பண்ணிதாங்க தாத்தா. ஏன்னா ஒரு 3 வேலைக்கும் அவர் வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லுங்க. அதே பெரிய இன்டர்நெட். அந்த வீட்டுல வந்து அது கூட யாரும் சொல்றது இல்லை. அதை அட்ரஸ் பண்ணி அது ஒரு ஆங்கிள் காட்டுறாரு. ஹலோ தாத்தா, கேட்சா? யாராவது பேசுறீங்களா? தாத்தா கேட்சா?
ஆமா பேசுறாரு, கேட்கலையா விஜய் பேசுறது உங்களுக்கு? இல்லையே. இது நான் எப்படி பொதிக்கிறதுன்னு தெரியலையே. சத்தியமா சார் இப்ப கேக்குதா? புரியலைங்க. இப்ப நான் கேக்குதா இறங்கிட்டு தாத்தா? வரட்டுமா இல்ல 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 விஜய் அவருக்கு இறங்கிட்டு மேபி வராரா? ப்ராப்ளம். இல்ல விஜய்க்கு பக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் வெளியே போயிட்டு வரேன் ப்ரோ. வெளியே போயிட்டு வரலாம் வாங்க விஜய். பொன்னி நீங்க ஓகே ஓகே. பொன்னி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பொன்னி பேசுறது முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து BB8 அபி ஆர்டரா போயிடலாம். அபி இல்ல அசார் நினைக்கிறேன். BB8 எடுத்து அசார் அப்புறம் அபி. சாரி, ஐ பேசுங்க. லைக் த வே யூ கண்டக்ட் காமன் மேன். ஐ எம் சோ ஹாப்பி. இப்படியே நன்றி நன்றி கண்டக்ட் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்து பிடிஆர் வழியே போகும். தேங்க்ஸ். நன்றி 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 தாத்தா. பேசுங்க பொன்னி. தாத்தா இந்த இப்போ நீங்க சொன்னோம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஆனா நாம அதை விளையாட்டா சொல்லிட்டு இருக்கோம். விஷால் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்றத வெளியில இருந்து நாம பாக்குறதுக்கு நமக்கு அவர் என்ன என்டர்டெயின் பண்றாருன்னு தெரியுது. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே அவர் ஏதோ என்டர்டெயின் பண்றாருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப உள்ள வந்து அவர் என்னென்ன மாதிரியான என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்குது கண்டஸ்டன்ட் கிட்ட? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பட் அவங்க அந்த சொல்றாங்கன்னா அது என்ன பாயிண்ட்ல அவங்க அதை பார்த்து சொல்றாங்க அவர் என்டர்டெயின் தான் பண்றாரு எல்லாரையுமே? அது ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வந்து இப்போ ஹர்ஷிகா போறதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னு எக்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன் நான். சூப்பர் அனலைசேஷன் அது. அது ஆனந்தியும் ஜாக்கும் வந்து என்ன எல்லாரையும் அண்ணன் தம்பின்னே சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்றது. அவங்களுக்கு பொழுதுபோக்க வேண்டாமா? டிவி இல்லை, ஃபோன் கிடையாது, ஏதாவது பொழுது போகணும், குளிர்ச்சி ஏதாவது பார்க்கலாமே அப்படின்றதுக்காக சொன்னதுக்கு அவர் அதை பண்ணார் இல்லையா? அது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. நமக்கு அதே எரிச்சலா இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய இருக்கு நல்லது பார்க்க. அவருக்கு அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இல்லை. ஆலை எல்லா ஊர்ல இழுப்பப்பூ சக்கரை. தாத்தா ஓகே ஓகே. அடுத்து BB8 நீங்க பேசுங்க. பிரதர் காமன் மேன் உங்கள்ட்ட தான் இது. இல்ல நான் ஆக்சுவலா அங்க வந்து ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். நீங்க சேக் வராதானே? ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க தாத்தாட்ட கேள்வி கேட்க, நான் பதில் சொல்றேன் அதுக்கு. இல்ல நான் உங்கள்ட்ட தான் கேட்கணும் நானு. சொல்லுவாரு, அவருக்கு சொல்லுவாரு. நீங்க தாத்தா கிட்ட கேள்வி கேட்கறதுன்னா கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் காமன் மேன் உங்க கிட்ட பேசுவாரு. ஆமா ஆமா கேட்டுடுங்க, ஆமா தாத்தா கிட்ட அந்த கொஸ்டின் இருந்தா கேட்டுடுங்க. அது கேட்கட்டும். நான் காமன் மேன் வந்து ஆமா 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 BB8 ஆமா ஆமா. ஓகே. தாத்தா கிட்ட கேள்வி கேட்கல. ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல ஒண்ணு கேட்டிருக்காங்க. தீபக் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அப்ரிஷியேட் பண்றாரு நல்லாவே. ஆனா அதே தப்பா பேசினா கூட அவர் வந்து லைட்டா மலுப்புற மாதிரி விஜய் பண்றாருன்னு சொல்லி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. டெஃபினட்டா இது நான் நேற்று என்னோட ரிவ்யூல சொல்லியிருக்கேன். இது காரணம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தீபக் வந்து அந்த அருணை வந்து லேபருக்கு இது போதும் அப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு. ஓகே, அடுத்தவன் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நம்ம தன்மையா நடக்கணும், சரிங்களா? அப்போ அவர் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு புண்பட்ட மனசை புகை போட்டு ஆத்த போயிட்டு இருக்கையில இவங்க வருவாங்க, மஞ்சரி வந்து சொல்லுவாங்க, நீங்க பண்ணது தப்பு, அது அப்படி பேசியிருக்க வேண்டாம், அதை தவிர்த்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் அங்க உள்ள போயிட்டு யோசிச்சுட்டு வந்திருப்பாரு, இது எப்படியோ ராங்கா போகும். ஏன்னா கூட இருக்கிறவங்களே அதை சொல்றாங்க, நம்ம வாய் தவறிட்டோம், இதை நம்ம எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அவரை கூப்பிட்டு ஒரு அழுகைலாம் அழுது கட்டி பிடிச்சு அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அருணுக்கு. இது பண்ணபடியால டேமேஜ் கம்மியா இருந்துச்சு. ஸோ அது வந்து நமக்கு வந்து இவர் ரொம்ப பெரிய தப்பு, அருண் பண்ணதோட பெரிய தப்பு தீபக் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. ஓகே, ட்விஸ்டர்னு கூப்பிடுறது கூட ஓகே, அவங்க பேட்ஜ் கொடுத்துருக்காங்க கூப்பிடுறாரு, பட் அது பெரிய தப்பு. அதை வந்து அவரு நல்லா குஷன் பண்ணிட்டாரு, அதனால அடி கம்மியா விழுந்துச்சு. எக்ஸலன்ட் பாயிண்ட். ஏன்னா அந்த இடத்துல அவர் சொன்னது இது இப்படியும் பாக்கலாம்ல. இப்ப தீபக் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு, பட் ஆனா அருண் வந்து அது நேத்து வரைக்குமே அதை ரியலைஸ் பண்ணல இல்லைங்களா? அது அப்படியும் நம்ம பாக்கலாம் இல்ல. அருண் வந்து அது ரியலைஸ் பண்ணல, அது ஒத்துக்கலங்கிறதுக்கு அவர் அன்னைக்கு பண்ணாரு இல்லையா, பண்ணிட்டு பக்கத்துல நம்ம ஆஸ்கார் அவார்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாரு, அந்த சீன் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அப்பவே நான் சொல்லியிருப்பேன், இது கட்டாயம் சபையில இழுத்து விடுவாரு, தேரை கொண்டு தெருவில் நிறுத்துவார் அருண்னு. அது கரெக்டா விஷால் வந்து அதை ஆரம்பிக்க நேற்று அந்த மேட்டரை கொண்டு வந்தாரு. அது கொண்டு வந்தபடியால தான் வந்து இதை நீங்க தவிர்த்திருக்கலாம்னு லேசா கூட அடி விழுந்துச்சுட்டா அது கூட விழுந்திருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அருண் வந்து அதை வந்து அவரு அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு கட்டிப்பிடிச்சாருல்ல. அப்போ இவங்க 2 பேருமே நடிக்கிறானுங்களே, எனக்கு ஸ்பேஸ் இல்லையேன்னு ஒருத்தர் நடிச்சாரு பக்கத்துல, கவனிச்சிங்களா அத? பார்த்தோம் தாத்தா, பார்த்தேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசார் நீங்க பேசுங்க. தாத்தா வணக்கம் தாத்தா. வணக்கம். தாத்தா இப்ப இந்த வீட்ல கேமர்ஸ் யாரு? ப்ராப்பரா கேம் புரிஞ்சுக்கிட்டு கேமுக்கு ஆடுற கேமர்ஸ் யாரு? சர்வைவர் யாரு தாத்தா? கேம் புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு பார்த்தா முத்து. அதுவும் மிச்சவங்க எல்லாம் இது வரைக்கும் எல்லா சீசன் என்னோட ரிவ்யூல பாத்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். ஓகே, நான் புதுசா இங்க சொல்லல. ஆஹ் எந்த கேம்லயும் யாரும் யூஸ் பண்ணாத யுக்திகளை, தந்திரங்களை, டாக்டிக்ஸை அவர் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் வந்து ஆண்கள் பெண்கள் பிரிச்சது அத்தனை ஆண்களையும் ஒரே நைட்ல கவுத்தாரு. ஆனா நாம கவுந்துட்டோம்ட்டு கொஞ்சம் வாரங்கள்ல புரிஞ்சு யாரும் வாய் திறக்க முடியல. அதுதான் வந்து அவங்களோட வீக்னஸ் அது. ஸோ அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன். வேற ஜாக் வந்து விளையாடுறது எனக்கு தெளிவா தெரியலீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் கண்ண தெரியறாரு. இவங்க வந்து சௌந்தர்யா வந்து ஆன் த ஸ்பாட், அதாவது ஸ்பான்டேனியஸா வந்து அந்த ரியாக்ட் பண்றது, அது வந்து 10ல் 5 தப்பாகும் ஆர் 2 தப்பாகும். அதுதான் அவங்களோடது. கேம்னு பண்ணி யாரும் புத்தி யூஸ் பண்ணி யாரும் பண்றதில்ல. அந்த மொமெண்ட்ரி ஆங்கர்ல வர சில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்குதுங்க. இப்போ இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேம் வின் பண்ணி கப் எடுக்கிறது கேமர்ஸ் இருக்காங்கல்ல, அது இம்பார்ட்டண்டா இல்ல எனக்கு ஒரு ஃபேம் கிடைச்சா போதுன்னு இருக்காங்களா சில பேர் இருக்காங்களே, ஃபேமோ பணமோ அது இம்பார்ட்டண்டா தாத்தா? பிக் பாஸ்ன்றது நலிந்த நடிகர் நடிகையர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வெளியில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தவங்களுக்கும் மொத்தமா அழிச்சு வீட்டுல உட்காந்து வச்சிடும். ரொம்ப சிலருக்கு ஏதாவது நல்லா வரும். ஓகே, ரொம்ப சிலர். இப்போ எப்படி ஒரு சீசன்ல 20 பேர்னா இப்போ 160 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. பெருசா ஒன்றும் வராது. இதுல வந்து இந்த பிக் பாஸ்ல கப்ப தொடர்றவனுக்கு வந்து ஓய்வூதியம் குடிச்சு வீட்டுல உட்காந்து வச்சிடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு கூட யாரோ கேட்டாங்க, நான் அதுக்கு ஒரு கதை சொன்னேன். ரஞ்சித் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சாபம் மாதிரி. ஸோ அதனால நம்ம எப்படி நடக்கிறோம், வெளியில வந்து சேதாரம் இல்லாம நல்ல பேரோட வருது ஆல்வேஸ் பெட்டர். கப்பு முக்கியம் இல்லை. இங்க வந்து நீங்க எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? சினிமால நடிக்கணும், சினிமால பிரபலம் ஆகணும்னு. அப்படி வரக்கூடிய நீங்க அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு யோசிப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்க, ஐயோ இந்த ஆளை கொண்டு போய் நான் டைலாக் சொல்லி கொடுத்து இவன் என்னத்த பேசுவான் அப்படின்ட்டு பயம் வரும். யாரு நம்ம அருண் சார. இப்போ இவரு இருக்கிறதுக்குள்ளேயே நல்ல போட்டோஜெனிக்கு ஒரு படத்துல நடிக்கலாம்னா அது வந்து விஷால் சார் தான். ஓகே, ஆனா அவரை கூப்பிட்டு போயிட்டு ஷூட்டிங்கே வராம எங்கேயாவது போயிட்டாருன்னா அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ கப்பு முக்கியம் இல்லை. ஓகே, அப்புறம் வேற யாரு கேக்குறீங்க? அபி வந்திருக்கீங்க, ஸ்பீக்கரு பேசுறீங்களா? BB8 வேற எதுவும் கேட்கணுமா? BB8 அவரும் வந்திருந்தாரு. BB8 நீங்க எப்ப ஏதாவது தாத்தா கிட்ட கேட்கறதுன்னு கேளுங்க. அபி சிஸ்டர் நீங்களும் கேளுங்க. நீங்க 2 பேரும் தான் அடுத்தடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. மேம், எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 3 weeks he didn't play the game. ஆக்சுவலி நான் அதை அப்படி பார்க்கல. நேத்து ஈவன் விஜே சொன்ன போறோம் கூட he can't able to understand. அந்த மாதிரி ஒருத்தர் எப்பவுமே டிக்டாக் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த எக்ஸ்போசிங் கேம் அவர் விளையாடணும்னு சொன்னது இது ஒரு நல்ல மூணு எனக்கு தோணுது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஆஸ்க் இஸ் இட் சோன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். he didn't playன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். he was playing அந்த எக்ஸ்போசிங் கேம். if at all அவர் இவரோட வாய் கொடுத்திருந்தா டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் த கை டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். he never allowed the opponent to speak. எப்ப அவர் வாய் திறந்தாலும் இவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணதுனால இந்த எக்ஸ்போசிங் கேம் பின்னாடி இருந்து அமைதி ஆடினாரோன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நிறைய பேர் விளையாடவே இல்லைன்னு சொல்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் லைக் ஆஸ்கிங் யூ. யார்கிட்ட கேட்டீங்களோ? யார்கிட்ட கேட்டீங்க? யார் பதில் சொல்லணும் இதுக்கு? அபியக்கா
நான் காமனா தான் கேட்டேன். என்னோட ஆஹ் இது கரெக்டா இருக்கான்னு எனக்கு புரியல. பட் ஐ ஃபெல்ட் அதுதான் கேட்டேன் நான். அதுதான் அப்படிதான் இருக்கான்னு கேட்டேன். முத்து விளையாடின கேம் பத்தி சொல்றீங்களா? ஆமா சார். ஆக்சுவலி முத்து கேம் ஆமா தான் சொல்றேன் நான். எல்லாரும் இல்ல அவர் முத்துவே 3 அப்படியே வீக்ஸ் அது முத்துவே கரெக்ட். சாரி ஃபார் இன்டர். முத்துவே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நான் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணது போதும், இதுக்கப்புறம் நான் என்னோட ஓன் கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேம்ல எல்லாமே இது ஒரு இதுதாங்க, யுக்தி தாங்க. அதாங்க அது அவரு வீக்கெண்ட்ல அபி அதான் அபி இல்ல வீக்கெண்ட்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் எனக்கு இல்ல அது நான் புரிஞ்சது. பட் இப்ப வெளியில வர எக்ஸ் கண்டஸ்டன்டா இருக்கட்டும், உள்ள இருக்கிறவங்க சொல்றத அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரீசன் என்னன்னா, இந்த அருண் வந்துட்டு எப்போ ஒரு முறை விஜய் சொன்னாரோ நீங்க கப்பை கொடுத்துட்டு போயிடுங்க, அப்போ விஷால் வந்துட்டு பின்னாடி சொன்ன நாள்ல இருந்து he'll never allow this guy to speak at all. வாயை திறந்தா நீ 3 மணிக்கு நேரம் பேசுவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு ஆடா பிஹேவ் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ஆளோட பேசினா புரிதலும் கிடையாது. பிளஸ் அது நல்ல ஒரு ஆர்குமெண்டாவும் போகாதுங்கிறதுனால இவர் பின்னாடி இருந்து விளையாடினதால தானே கேம் அது. பட் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க விளையாடவே இல்லைன்றத. தட்ஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் யூ. ஹீ ரெஜிஸ்டர்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் நீங்க பிபி முத்துக்குமரன் ஆர்மிங்கிறதுனால ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் வித் யூ பீப்புள் ஆல்சோ. நீங்களும் அதை அப்படிதான் பாக்குறீங்களான்னு கேட்டேன். இந்த கருத்தை நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன். அப்படிங்க அவர் வந்து இந்த விளையாடலன்ற கருத்து வந்து வைக்கிறது அது ஆப்போசிட் ஃபேண்டம், அது வந்து நடக்கதான் செய்யுங்க. ஆனா அது அப்படி அது உண்மை கிடையாது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். கேம்ல நிறைய யுக்திகள் இருக்கும். நான் வந்து அதாவது அட்டாக்கிங் பண்ண போறேன்னா இல்ல டிஃபென்ஸ் ஆட போறேனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எந்த டைம்ல என்ன ஆட போறேன் அப்படின்றது. அப்போ வந்து இந்த கேம் இப்படிதான் ஆடணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. சோ அப்போ அவர் ஒரு பேட்டர்ன் எடுத்து விளையாடுறாரு. அது அவர் வாயிலே சொல்லியிருக்காரு. இங்க நம்ம வந்து இப்ப உள்ள இருக்கிற வார்த்தைகள்ல வச்சுதான் நம்ம இங்க பேச முடியும். அவரே அதை வாய் திறந்து சொல்லியிருக்கும் போது அந்த பாயிண்ட் தான் நம்ம இங்க எடுத்து பேச முடியும். அவரே சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ண கேம் போதும், இதுக்கு மேல நான் வந்து என்னோட கேம் நான் ஆட போறேன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினால இதுவும் ஒன் ஆஃப் திஸ் ஸ்ட்ராட்டஜி. அவரோட ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அது ஒர்க் அவுட் ஆகாம போகல. அவர் அமைதியா அந்த விச் மீன்ஸ் சட்டிலா பிளே பண்ணது. நிறைய அருண் எக்ஸ்போஸ் ஆனாரு, விஷால் எக்ஸ்போஸ் ஆனாரு. ஆல்ரெடி விஷால் எக்ஸ்போஸ் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். சோ நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆனாங்க அந்த 3 வாரத்துல. சோ ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். நான் இது ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ்ல நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அபி கேம் இப்படிதான் விளையாடணுன்றது இல்ல, பல கோணங்கள் இருக்கு, பல பரிணாமங்கள் இருக்கு. சோ நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஏன் இப்ப வந்து விளையாடவே மாட்டாருன்னு அப்படி வந்து முத்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு எப்படி இந்த வாரம் அவர் இவ்வளவு பீக்ல போனாரு? விச் மீன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். புரிஞ்சுதா அபி என்ன சொன்னேன்னு? Yes, sir. அபி Actually, மேம் before his registration itself, excuse me, ma'am, before his registration itself, I understood that he is playing the exposing game. ஏன்னா லைவ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன விளையாடுறாருன்றது. பட் பிடிக்காம தாத்தாலாம் ஒரு ப்ரமோக்கும் பேசுறாரு. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபியூ பீப்புள் தே டோன்ட் ஈவன் சி. சும்மா ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு பேசுற ரிவ்யூவர்ஸ் இத பல டைம் ரெஜிஸ்டர் பண்ணதான் ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் ஹியர். அவ்வளவுதான். நாட் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே பிபி ஃபாலோவரா இருந்தா நீங்க லைவ் பாக்குற எல்லாருக்குமே கேம் எப்படி போகுதுங்கிறது எவ்ரி ஒன் நோஸ். சும்மா பார்க்காம வந்து சொல்றவங்க தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. பிஃபோர் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இட்செல்ஃப் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் பிளேயிங். பட் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு முத்துக்குமரன் ஆர்மி இருக்குன்றதே ரொம்ப நாளா தெரியாது. வேற எங்கன்னா போய் சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வருது. நீங்க பார்த்ததுனால ஐ ஃபெல்ட் ஆஃப் சேயிங் திஸ். ஒன் மோர் பாயிண்ட். இது கேம் ஷோவா ரியாலிட்டி ஷோவா என்ன ஷோ? ஆக்சுவலி ஆக்டிங்காக தான் எக்ஸ்பிரஷன். ஆக்டிங்கிறது லாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். அது இல்ல இது வந்துட்டு ஆக்டிங்கான அவார்டான்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி அதுவும் ஒரு பாயிண்ட் எனக்கு கேட்கணுமா இருந்தது. when the people are registering about it, what is it exactly? இதுக்கு தாத்தா சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒன் மோர் பாயிண்ட் தாத்தா, லைக் நான் உங்களை ரொம்ப ப்ரௌடா பாக்குறேன். அங்க ஃபுட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு யார் பிபிக்குள்ள போய் வந்திருந்தாலும் அவங்க எல்லாம் பயங்கரமான கிரேட் பர்சனாலிட்டிஸ் எனக்கு தோணுது. தேங்க்யூமா. நீங்க அவர் விளையாடலன்னு சொன்னது நீங்க தப்பா எடுக்கிறீங்க. நீங்க அவரை ஒரு ஹியூமன் பீயிங்கா பாத்தீங்கன்னு வைங்க, எல்லாருக்கும் யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரி அதுதான் நேச்சுரல். அவர் அந்த இடத்துல வந்து அடிபட்டாரு. அந்த அடிபட்ட போது he needs time to heal. அதை வந்து சரிப்படுத்திட்டு தான் ஒரு வீரன் வந்து திருப்பி வந்து இறங்கணும். அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது ஆக்டிங்க்குன்னா அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் தானமா. இப்ப பிக் பாஸே சீரியல் தானே நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு 2-3 பேர் தான் நடிகர்கள் கிடையாதுங்க. அந்த வகையில தான் சொல்லியிருப்பாங்க.
தாத்தா அவங்களோட கேள்வி என்னன்னா, இது ரியாலிட்டி ஷோன்னு சொல்றாங்க, அப்புறம் கேம்னு சொல்றாங்க, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அப்படி கேக்குறாங்க. ரியாலிட்டி ஷோவா இல்ல இது கேம் ஷோவா, நான் எப்படி எடுத்துக்கணும் இதுக்கு ஒரே அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட கேள்வி. இதில் வரைக்கும் ஜெயிச்ச ஒரே நிமிஷம் இருங்க. சாரி, என்னப்பா? சரி, ஓகே, இந்த கேள்வி அப்படியே வச்சுப்போம். ஒரே நிமிஷம். தாத்தா ஓகே 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 அவருக்கு வீடியோ டைமே வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அதுக்கு ஏதோ போடணுமா, அதை போட்டுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, வெயிட் பண்றேன் தாத்தா. சாரி டு இன்டரப்ட் மிஸ்டர் காமன். இன்னொரு ஆடடும் இருக்கு இதுல. இந்த முறை இது ஆக்டிங் ஸ்கில்கான ஷோவா இல்ல எக்ஸ்பிரஷன் ஷோவான்னு எனக்கு தெரியணும். எனக்கு 100% புரியல இந்த முறை ஆக்சுவலி. இல்ல நான் அதுக்குதான் அட்ரஸ் பண்ண நினைச்சேன். என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி கேட்கும் போதே நீங்க தெரிஞ்சு போச்சு நீங்க யாரை மீன் பண்ணி கேக்குறீங்க அப்படின்ட்டு. அதான் ஆக்சுவலா கை தூக்குனேன். என்னன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன் பத்தி அவங்க என்ன ஆக்சுவலா நினைச்சிட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் வச்சே கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. பட் கேம்னு பார்த்தா அது கேம் கிடையாது. அந்த விதத்துல என்ன கம்பேர் பண்ணா ஜாக் இஸ் பெட்டர். முத்துக்குமரன் ஒரு சைடு கேம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஈக்குவலா இல்லைனா கூட அதுக்கு ஒரு மினிமம் லெவலாவது ஒரு கேம் எடுக்கிறது ஜாக் தான் எடுக்கிறாங்க அங்க. ஸோ முத்துக்குமரனுக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அந்த மொமெண்ட்ல ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்ல அவங்க அந்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் சரி, இல்ல அந்த ரோஸ் டைம் ஒன்று வச்சாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருந்தாலும் சரி, அது மொமெண்ட்ல நடக்கிறது அவங்களுக்கு. அது மொமெண்ட்ல சிலது கிளிக்காகவும் பலது கிளிக்காகவும் போயிருக்கு. அந்த கிளிக்காகவும் போனதுதான் அந்த மஞ்சரி விஷயத்துல. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து 2 வாரமா கேமா இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா வெளில ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. என்னன்னா முத்து பண்ணது லைவ்ல வந்துச்சு, லைவ்ல கேம் ஆடினார் அவரு. பட் 1 hourல அது வரல. அப்படி வராத சுச்சுவேஷன் ஆச்சுன்னா முத்து கேம் அவுட் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் முத்து அந்த இடத்துல என்ன கேம் பிளே பண்ணாருன்னு சொல்லிட்டு, முக்கியமா ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல. அது இங்க நான் பல தடவை அட்ரஸ் பண்ணிட்டேன். வேணும்னா இங்க யாராவது கேட்கறாங்களோ மறுபடியும் கூட அட்ரஸ் பண்றேன். ஆரம்பிச்ச ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல ஏஞ்சலை பிரிக்கிறதுல இருந்து முத்துக்குமாரோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல இருந்து ரயானை பிரிச்சதுல இருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. அது ரயான் வந்து முத்துக்குமரன் கேட்டப்ப ஆமாப்பா நீங்க கோவா கேங் கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்லி பிரிச்சு விட்டதுன்னு சொன்னது அங்க முத்துக்குமரன் கேம் தான். ஜாக்கிங் உள்ள ரயான்ட்டு போய் புலம்புனது அது முத்துக்குமரோட கேம் தான். அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சரிக்கு போனப்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இல்ல முத்துக்குமரன் இருந்தது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த சத்யா வந்து டீமனா இருக்கும் போது அவங்க பண்ண விஷயத்த வந்து சத்யா 3 நாள் கிட்டத்தட்ட புலம்பிட்டு இருந்தாரு. தீபக் பவித்ரா அப்படி பண்ணி ஒரு கார்டு அந்த பேட்ச் எடுத்தாரு. பட் ஆனா சத்யா இந்த மாதிரி யாரும் புலம்பினதே கிடையாது. சத்யா 3 நாள் புலம்பிட்டு இருந்தா. பட் நம்மளுக்கு 1 நாள் தான் வந்துச்சு. சோ இந்த மாதிரி அவர் கேம் ஆடிட்டு தான் இருக்காரு. அந்த 1 hour ஷோல காட்டாதனால எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் இல்ல குறிப்பிட்ட சில ஃபேண்டம்ஸ் என்ன பண்றா, ஐயோ முத்து கேம் போயிருச்சு, முத்து கேம் கிராஃப் கோயிங் டவுன் அப்படி. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, சரி நீங்க சொல்ற மாதிரி முத்து கிராஃப் கீழே போகுது, ஓகே. நீங்க சப்போர்ட் பண்ற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்களே அதை பத்தி பேசவே இல்லையே நீங்க. முத்து கிராஃப் கோயிங் டவுன்னா நீங்க சப்போர்ட் பண்ற ஆளுங்க அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க கிராஃப். சௌந்தர்யா எவ்வளவு பெரிய புல்லின்னு தெரிஞ்சது, ஜாக் எவ்வளவு பெரிய ஃபேக் டிராமா ஆனாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதை பத்தி யாருமே பேசவே இல்லை. எல்லாருக்கும் இங்க பிரச்சனைனா முத்து கிராஃப் கோயிங் டவுன். ஏன்னா அது அவங்க சந்தோஷம். ஏன்னா சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. முத்து மேல தப்பே இல்லைன்னா தப்பு இருக்கு. பட் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது பெருசா காட்டி அடிப்பாங்க. அவங்க ஆளுங்க பெருசா தப்பு பண்ணும்போது சின்னதா காட்டுவாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். குட் பாயிண்ட் சார். அபி நீங்க கேட்ட கேள்விக்கு பேசுறாரு. நீங்க ஃபேண்டமா பேசுறீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ். நான் யாரையும் சார்ந்தவன் இல்ல. நான் வந்து ரிவ்யூல சொன்னதை சொல்றேன். பல பேர் பல டைலாக் போட்டு அருண்லாம் பேசுறாரு, அவ்வளவுலாம் பேசுறது போயிட்டு பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க அசால்ட்டா அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் அஸ் முத்துக்குமரன் ஆனா நீங்க சொல்றது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ். அபி கேட்ட கேள்வி பெண்டிங் தான். அபி என்ன கேள்வி கேட்டாங்க ரிப்பீட் பண்றேன். ஓகே ப்ளீஸ். அபி என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து ரியாலிட்டி கேம் சீசன் வந்து இது கேம் ஷோன்னு சொல்றாங்க. இந்த சீசன் இல்ல தாத்தா, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்க. இந்த சீசன் பத்தி கேட்கல. ஜெனரலா பிக் பாஸ் பத்தி என்ன கேக்குறாங்கன்னா, இது ரியாலிட்டின்னு சொல்றாங்க, கேம் ஷோன்னு சொல்றாங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. கேம் ஷோனா இந்த டாஸ்க் எல்லாம் ஜெயிக்கிறவங்க பாயிண்ட்ஸா எடுத்துட்டு எவ்வளவு டாஸ்க் வின் பண்ற அப்படின்னு வந்து கொடுத்தா அது கேம் ஷோன்னு சொல்லலாம். இதுல கேம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்,
சரியான விஷயத்த நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்றோமா, இல்ல நம்ம பண்றது இல்லையா, தைரியமா பேசுறோமா, இது சொசைட்டில நம்ம எப்படி இருக்கிறோன்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு தான் பார்க்கணும். பட் கமர்ஷியலா பண்றாங்க இதை, அதனால அதுல சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அதுக்காக கொண்டு வராங்களே தவிர இது கேம்னு என்ன இருக்கு? கேம் இதுல எல்லாரையும் போட்டு கவுக்குறதா கேம் இல்ல, ஒருத்தரா வெளியில அனுப்பிச்சு நம்ம அதுல ஜெயிக்கணும். ஸோ அந்த கேம்னு பார்த்தா எஸ், தட்ஸ் அ கேம் ஷோ, ரியாலிட்டி கேம் ஷோ. எஸ், ஐ அக்செப்ட். ஈவன் ஐ ஆல்சோ உங்க ஒப்பீனியனுக்கு அக்செப்ட் பண்றேன். நான் அதுதான் சொன்னேன், அப்படிக்கிட்ட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் இருந்தது. ரியாலிட்டி கம் கேம் ஷோ இது கொஞ்சம் குழப்பமான பதில் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுதான் இதுக்கு துல்லியமான விடை. நீங்க இப்போ டாஸ்க்குள்ளன்னு வரும்போது நீங்க ஒரு கேரக்டர் கேரி ஃபார்வர்ட் பண்ற, இப்போ புதுசா இப்போ எக்ஸாம்பிள், அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏஞ்சல் விசஸ் டீமன்ஸ் வரும்போது அந்த இடத்துல முழுக்க முழுக்க ஏஞ்சலாவும் நீங்க வந்து ஏஞ்சல் சைட்லாம் இருக்கும்போது ஏஞ்சலா காமிக்கணும், டீமன் சைடு டீமன் சைடா நீங்க இருக்கணும். அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நீங்க உங்களுடைய ஒரிஜினல் இல்ல நான் பாருங்க என்னோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான், நான் வந்து டீமன் மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த டாஸ்கே மொத்தமா ஸ்பாயில் பண்ற மாதிரி. ஸோ அந்த கேமுக்குள்ள என்ன அந்த டாஸ்க் அந்த முழுக்க கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸ் படி நீங்க அதை பக்காவா விளையாடணும். இது முழுக்க முழுக்க அந்த டாஸ்க்குள்ள இருக்க கேம். இப்ப அதை முடிச்சுட்டு வெளியே நீங்க அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க வெளியே வரீங்க. வெளியே வந்த பிறகு இந்த வெள்ளிக்கிழமை இந்த திங்கக்கிழமை வரும்போது அப்ப ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் வரும், விச் மீன்ஸ் உங்க கேரக்டர் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வரணும். ஆனா அதுவுமே கேம் தான். நீங்க என்ன மாதிரியான கேரக்டர் நீங்க உள்ள வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப எக்ஸாம்பிள் சத்யா மாதிரி வந்து பியூர் சோல் சத்யா இருக்காருல்ல, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேம் விளையாட தெரியல, அதனால வெளியே போயிட்டாரு. இப்ப நான் வந்து ரியாலிட்டியில ரொம்ப பேச முடியாத ஒரு ஆளா இருப்பேன், இல்ல அன்பு காட்டக்கூடிய ஆளா இருப்பேன், இல்ல அந்த மாதிரி நான் எல்லாம் தூக்கிட்டு போய் கேம் ஷோல போட்டோம் அப்படின்னா அந்த அதுக்கான ஷோவா அது. அந்த இடத்துல சத்யா வந்து நல்ல பேர் வேணா வாங்கிட்டு போகலாம், ஆனா அந்த கேம் ஷோல ஜெயிக்க முடியாது, வெளியே வந்துருவாரு. சோ வெளியே வந்த பிறகும் நீங்க அந்த டாஸ்க் முடிச்சு வெளியே வந்த பிறகும் நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும், ஒரு கேஸை கிரியேட் பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விடணும், அப்ப ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும். விச் மீன்ஸ் இது ஒரு எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு சேனலுக்கு நீங்க வந்து உள்ள போயிருக்கீங்க, காசு வாங்குறீங்க, தினம் உங்களுக்கு தினம் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாஸ்க் மட்டும் தான் பிளே பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன் அப்படின்னாலும் நீங்க ஃபெயிலியர். சோ நான் ஒரு டாஸ்க்ல பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் என்னோட ஒரிஜினலாவே அப்படின்னு நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஃபெயிலியர். சோ ரெண்டுத்தையுமே நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், ரியாலிட்டி கம் கேம் ஃப்ளோ. சோ இப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். அப்படி Can I add something to this Sir. comment? எஸ் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது வந்து சத்யா வந்து நிஜமா நல்லவரா கெட்டவரான்னு பார்த்து நம்ம என்ன பொண்ணு பார்த்து கல்யாணமா பண்ணி கொடுக்க போறோம். இது ஒரு கேம் ஷோ. இந்த வாழ்க்கையில எவ்வளவு நம்ம முன்னேறோம், நம்மள வந்து 10 பேர் நெகட்டிவிட்டி நம்ம மேல தூக்கி போட்டாலும் அதை நம்ம எப்படி சாதுரியமா நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணி முன்னுக்கு வரோம். அப்படி வரப்போ நிறைய சேதாரங்கள் நடக்கும் அடுத்தவங்களுக்கு. அது வந்து எவ்வளவு தன்மையா கண்ணியமா இருக்குன்றது தான் பார்க்கணும். அதுதான் மக்கள் மனசுல வர முடியும். இந்த வின் பண்றதெல்லாம் விட்டுருங்க. சத்யாலாம் வந்து நல்லவன் மாதிரி நடிக்கிறாங்களே தவிர யாருமே இங்க நல்லவங்க கெட்டவங்க கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லா குணமும் உண்டு. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடப்போம் இல்லையா? இப்ப நான் எப்படியே அன்பாவா பேசிட்டு இருப்பேன், எப்போ இல்லையே, இல்ல நீங்க காமன் மேன் அப்படியேவா இருப்பீங்க? நம்மளுக்கும் கோபத்தாபங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் கலந்ததுதான் மனிதன். அந்த எல்லா விஷயத்தையும் காமிச்சு சரியான விஷயத்துக்கு ஒரு சரியா பண்றாருன்ற பேர் எடுக்கணும். அது மக்கள் மனசுல நிக்கும், அவ்வளவுதான். அப்போ ரஞ்சித்தோட கேம் பிளே பத்தி எப்படி தாத்தா நினைக்கிறீங்க? இப்ப சத்யா 2 நல்லவங்க, ஒருத்தர் வெளியில போயிட்டாரு, இப்ப ரஞ்சித் இருக்காரு. சோ இந்த இன்னையோட ப்ரோமோ படி அவருக்கும் அந்த மாதிரி அவர் அப்படிதான் கேக்குறாரு, விஜய் நீங்க இவ்வளவு கோவமா இருக்கிறீங்க பட் அதை வெளியில காட்ட மாட்டீங்கன்னு. நம்ம எங்க தொலைக்கிறோமோ அங்கதான் போய் தேடணும். வெளியில கெட்ட பேர் ஆயிடுச்சு, நான் உள்ள வந்து அது நல்ல பேர் வாங்குறேன்னா அந்த கெட்ட பேர் இன்னும் தான் கூடும். அதுதான் ரஞ்சித் சாரோட கேஸ். சரிங்களா? அது வந்து அதான் தாத்தா அவங்க சேஃபா விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அப்படிதான் இருக்குது. அவங்க உண்மையிலே அப்படிதான் விளையாடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன உள்ள இருந்திருக்கீங்க? விளையாடுறதே இல்லம்மா. சேஃபா எப்படி விளையாடினாதானே சேஃப் அன்சேஃப்னு சொல்ல முடியும். விளையாடுறதே இல்ல, சும்மா செத்தவன் கையில வெத்தலை பாக்குன்னு கொடுப்பாங்க, அந்த மூளையில குந்த வச்சு நெத்தில காசு வச்சு கையில வெத்தல் பாக்கு கொடுப்பாங்க. இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த வெத்தல் பாக்கு அப்படியே தான் இருக்கும், அது எங்கேயும் நவராது, எங்கேயும் போவாது. அந்த மாதிரிதான் அது. எக்ஸலன்ட் தாத்தா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு தாத்தா பேசுற இப்போ ஒரு நிமிஷம் அபி, இன்னைக்கு தாத்தா பேசுற எல்லா பாயிண்ட்டுமே எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப சிங்க் ஆகுது, சரியில்லையே? ஆமாப்பா, நான் வந்து யூசுவலா ஆர்மினா போக மாட்டேன், ஏன்னா நான் எதையும் சார்ந்தது இல்ல. சரி, நீங்க நல்லா பேசுறீங்களேன்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. பட் ஆனா நீங்க வந்து ஆர்மியா இருந்தாலும் நீங்க எல்லா பாயிண்ட்டும் நல்லா பேசுறீங்க, ஐ அப்ரிஷியேட்.
அதுதான் நீங்க வந்து உங்களோட நன்றி. நீங்க யாருக்கு ஃபேண்டமா இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மரியாதை. ஐ அப்ரிஷியேட் தட். நிச்சயமா ஐ நிச்சயமா. அப்ரிஷியேட். நன்றி தேங்க்யூ. நன்றி நன்றி தாத்தா உங்க பாராட்டுகளுக்கு. பேசுங்க அபி. சாரி உங்களை இன்டர் பண்ணிட்டேன், பேசுங்க. இல்லைங்க காமன் மேன், நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலி நான் பிபி லவர், எனக்கு வாட் இஸ் கேம் நேத்து மந்திரி சொன்ன பாயிண்ட் நான் என்னைக்கோ சொல்லியிருந்தேன், டிடிஎஃப் கேம் ஆடி விளையாடுறதுன்னு. ஆனா நிறைய இவங்க வந்துட்டு ட்வீட்ல மாத்தி மாத்தி போடுறதுனால ஐ ஃபெல்ட் லைக் ஆஸ்கிங், அவ்வளவுதான். நத்திங் இஸ் தேங்க்ஸ் அ லாட். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அபி. வேற பண்ணுமா? நன்றி நன்றி. அடுத்த ஸ்பீக்கர்கிட்ட போயிடலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? அடுத்து யார் வந்தீங்க நான் கவனிக்கல. எது ஒண்ணு சொல்லு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்பீக்கரு ஆக்சுவலா இன்னொரு கூடுதல் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளோட, ஏன்னா கேம் பிளஸ் வந்து ரியாலிட்டின்னு பேசினதுல நான் ஒரு எக்ஸாம்பிளோட இன்னும் கூடுதலா சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிடும் லிசனர்ஸ்க்கும் நம்ம எல்லாருக்குமே. எக்ஸாம்பிள், ஜெஃப்ரி வந்து கேம் முடிஞ்சிருச்சு. கேம் அந்த சைக்கிள் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அந்த மேனேஜர்ஸ் விசஸ் இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு யாருக்கு என்எஃப்பி போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து கேரக்டர்ல இருந்து எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு ஒரு ரியாலிட்டிக்குள்ள ஒரு கேம் நடக்குது. என்எஃப்பி அவங்க எல்லாமே அந்த என்எஃப்பி எப்படி கொடுக்குறாங்கன்றது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் காமிக்கும். ஸோ அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு அப்பதான் அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்க என்ன மாதிரி ஹைட் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் நடிக்கிறாங்க, இல்ல அவங்க கேரக்டர் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு என்எஃப்பி அந்த சீனே போதும் எல்லாருடைய முகமும் வந்து எப்படி அந்த கேம்ல கேரி பண்றாங்கன்றது கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எப்படி அவங்க கேரக்டரை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேம்ல அவங்க கிளீனா எக்ஸ்போஸ் ஆனாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே அதை அணுகணும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். அதை ஏன்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் எளிமையா புரியும். பேசுங்க எம்எஸ் குமார். சாய் ப்ரோ, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்பதான் உள்ள வந்தேன். அப்படியா? ஓகே ஓகே. இல்ல உங்களுக்கு பாயிண்ட் இருந்தா பேசுங்க. நேற்று ஷோ பார்த்திருப்பீங்க. ஸோ நேற்று ஷோ பத்தி இல்ல உங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு? சுரேஷ் தாத்தா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல இப்போ ரஞ்சித் சாரை வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எலிமினேட் பண்ணக்கூடாதுன்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் ஃபேமிலி வீக்குக்கு வச்சிருக்க சேனல் முடிவு பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் கேம் படி பார்த்தா அவரை எவிக் பண்ணதான் செய்யணும். ஆனா அவர் ஃபேமிலி இருக்கு, கண்டென்ட் இருக்கு, ஃப்ரீ டாஸ்க்கு அவர் ஃபேமிலி உள்ள வந்தா கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ரயனை தூக்கிடுவாங்கன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த ரஞ்சித் எவிக்ட் இல்லைன்னா ரஞ்சித் சாரை வந்து ஃப்ரீ டாஸ்க்கு வைக்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தின கருத்து தான் கேட்கிறேன். எனக்கு அது வச்சிருக்கணுமா வைக்க கூடாதா? ஓகே சுரேஷ் சார், நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா இந்த பாயிண்ட்டுக்கு? ஓகே. ஸோ நீங்க இப்ப இந்த கேம் ஷோ படி பாத்தீங்கன்னா, இப்ப ரஞ்சித் வந்து உள்ள இருந்தாருன்னா, அப்போ ரஞ்சித்தை விட அதிகமா கேம் விளையாடுற ஒரு நபர் வெளியே போயிட்டாருன்னா, அப்போ அந்த இடத்துல தவறா போயிடும். அப்போ நம்ம வந்து மக்களாகிய நம்ம தான் தவறு பண்ணுவோம் அந்த இடத்துல. ரஞ்சித்தை விட கூடுதலா கேம் விளையாடக்கூடிய ஒரு நபர் வெளியே போனாருன்னா, அப்போ நம்ம இழைக்கிற தவறு அது. அந்த தவறை நம்ம இழைக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல யார் கேம் குறைவா விளையாடுறாங்களோ அவங்க வெளியேற்றது தான் சரி. இந்த இடத்துல இப்போ அவங்க வந்து ஃபேமிலி வந்துருவாங்க, அதுல ஒரு கண்டென்ட் இது, அது வியூவர்ஷிப் இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அதுக்குள்ள யாராலுமே எதுவுமே பேச முடியாது. அவங்க சேனல் ஒரு விஷயத்த பண்றாங்க, அப்படி அவங்க பண்றாங்கன்னா நம்மள இதுக்குள்ள கருத்து சொல்றதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா இது நியாயப்படி பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து அடுத்த வாரம் வெளியேறிடணும். வெளியேறினா மட்டும்தான் அது சரியா இருக்கும். அதை தவிர்த்து வேற யாராவது வெளியே போனாங்கன்னா இந்த கேமுக்கு எனக்கு ரஞ்சித் கூட கம்பேரிட்டிவ்லி அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்கா? எனக்கு நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு பேரு. எனக்கு ரஞ்சித் லிஸ்ட்ல இருக்காரு. அன்ஷிதா பண்ணிருக்காங்க. அன்ஷிதாவெல்லாம் வந்து ரஞ்சித்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்கன்னா அது உண்மையில அன்ஃபேரா இருக்கும். சோ ரஞ்சித் வெளியே போறதுதான் சரியான கேம். இந்த கேம் படி இந்த பிபில அவர் ரஞ்சித் அடுத்த வாரம் வெளியே போயிடணும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித்தை வச்சுட்டு ரவி சாரை வெளில அனுப்பிச்சதே பெரிய தப்பு. எனக்கு எப்படி அப்படி ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் சொல்லட்டும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட உடம்பு எப்படி பாத்துக்கோங்கன்னு. பட் அவர் சொல்வார் இல்ல, அவர் மெச்சூர்ட் பர்சன் தான். எனக்கு உடம்பு சரியில்லை அனுப்புங்கன்னா அனுப்ப போறாங்க. அதுக்காக நம்ம அவர் அமைச்சது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ முதல் வாரமே போக வேண்டியவர். அதனால இந்த இவ்வளவு நாள் வந்ததே பெரிய விஷயம். சீக்கிரம் அனுப்புங்க. எக்ஸலன்ட் சார். ஏன்னா இந்த கேம் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு வாரம் கிடைக்கிறது தான் நம்ம மொத்தமா இந்த கேமோட இதுவே மாறிடும். முதல் வாரமே போகக்கூடிய ரஞ்சித் சார் வந்து அந்த ஒரு இதுல நூடுகள் தப்பிச்சதுனால அந்த என்எஃப்பி வந்து யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்ல பேசிட்டு இருப்பாங்க. அதை கரெக்டா வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ரவி சார் நல்லா கேம் விளையாடுறாரு, அவர் கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்சிரும்னு சொல்லிட்டு இவங்க அந்த என்எஃப்பியை மாத்தி அருணுக்கு போட்டு விட்டுட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் அந்த குரூஷியல் அந்த முதல் வாரம், இரண்டாவது வாரம், மூணாவது வாரம் கூட விட்டுருங்க. அந்த முதல் 2 வாரம் குரூஷியல் உண்மையிலே நல்ல பிளேயரா இருப்பாங்க.
ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து வெளியே போயிடுவாங்க. அது ரொம்ப வந்து சிரமத்தை ஏற்படுத்திட்டு அந்த முதல் வாரத்திலே சுவாரஸ்யத்தை வந்து ஏற்படுத்தினார் ரவி சார். அவரா வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்ணாரு. அதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. கண்டென்ட் முதல் வாரத்திலேயே நமக்கு கிரியேட் ஆகி கிடைச்சது. அது யாருமே முதல் வாரத்துல அவ்வளவு சுவாரஸ்யம் வந்து வராது எப்பயுமே இந்த இத்தனை வரைக்கும் நம்ம பிபி எடுத்தோம்னா. சோ கண்டென்ட் வைஸ் வந்து உள்ள அவர் வந்து கேம் வச்சிருக்கணும். பட் அந்த ஒரு நூலையில தப்பிச்சதுல ரஞ்சித் சார் நீங்க 50 திறந்து 60 கிட்ட வந்துட்டாரு, 60-70 கிட்ட வந்துட்டாரு. அது சுத்தமா அது அன்ஃபேர். அது பேசுங்க அப்துல். இல்ல சிலர் வந்து இதை வந்து அவர் சும்மா தான் பண்ணாரு, அவர் ஒண்ணும் பண்ணல. ஏங்க அவர் வெளியில எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியும், அப்படிதான் இருந்தார் உள்ள. சரிங்களா? அவர் ஏதோ ஒண்ணு பண்ணாருல்ல, எதுவுமே பண்ணாதவரை உட்காந்து வச்சுட்டு அவர் அமைச்சிருக்காங்க. அனுப்பிச்சு விட்டுருங்க. வேற